மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவு பெறுகிறது. அதாவது தாவேகா ஆட்சி என்கின்ற படம் இன்னைக்கு 100 நாள் ஓடி இருக்கு. 100வது நாள் இன்றைக்கு தாவேகா ஆட்சி, ஜோசப் விஜய் ஆட்சி என்கின்ற திரைப்பட 100 நாள் ஓடி இருக்கிற இன்னைக்கு 100வது நாள். இந்த ஆட்சியினுடைய 100வது நாள். 100வது நாளில் இந்த ஆட்சியினுடைய ஒரு மகத்தான சாதனை என்னவென்னு கேட்டால், இந்த ஆட்சியினுடைய மகத்தான சாதனை என்றைக்கு ஜோசப் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றாரோ, உங்கள் ஜோசப் விஜய் ஆகிய நான் என்று பொறுப்பேற்றார் இல்லையா, அன்று முதல் இன்று வரை இந்த 100 நாட்கள் சாதனை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். 187 கொலைகள், 358 பாலியல் வன்கொடுமைகள். இதில் 90% பாலியல் வன்கொடுமைகள் பண்ணது யாருன்னு கேட்டால் டிவிகே கட்சியினர், தாவேகா கட்சியினர். அவங்க தான் பண்ணது. யாரை பண்ணாங்கன்னு கேட்டால் தாவேகாவில் இருக்கிற பெண்களே பாலியல் வன்கொடுமை செய்தார்கள், ஜோசப் விஜயனுடைய டிவிகே கட்சியினர். எனவே திரும்பி சொல்லிடுற பாருங்க, கொலைகள் 187, பாலியல் வன்கொடுமைகள் 358, அப்புறமா குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், அது ஒரு வகையான பாலியல் குற்றங்கள் தான். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 188, ஆணவ கொலைகள் 12. இதுதான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன். 100 நாள் தாவேகா ஜோசப் விஜயோட ஆட்சியினுடைய சாதனை தான், வேற எதுவும் கிடையாது. என்ன சொல்றது, அவங்க சொன்ன மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகை 2500 சொன்னாங்க, அப்புறம் 3000 சொன்னாங்க, முதியோர் பென்ஷன் ஏற்றிறனாங்க, பேருந்தில் சிறப்பு சலுகைகள் சொன்னாங்க, கேஸ் சிலிண்டர் 6 சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. இல்லை, நிறைய இதில் இது வரைக்கும் ஒன்று கூட இது வரைக்கும் இதில் ஒன்று கூட செய்யலை. நம்ம ஆட்சியில் நம்ம என்ன பண்ணமோ அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், ஆணவ கொலைகள்னு இதை மட்டும்தான் நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி சட்டமன்றத்தில் இதை குறித்தெல்லாம் பேசினாங்க. இந்த பதிவில் நான் ஒன்று பேச விரும்புகிறேன். சும்மா நச்சா கொச்சலாம் வேணாம். ஏன்னா நீங்கள் எல்லாமே லைவ்லேயே பார்க்குறீங்க. நீங்கள் தமிழக மக்கள் 8 கோடி மக்கள் இன்றைக்கி டிவியில் முன்னால் உட்காந்துட்டீங்கன்னா அவங்களே லைவில் காட்டுறாங்க. அவை குறிப்பிலிருந்து நீக்காது அப்படியே லைவில் ஃபுல்லாக போயிடுது. இனிமேல் இந்த அவை குறிப்பிலிருந்து நீக்கிறதெல்லாம் தேவையில்லாது. பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் இவ்வளோ நல்லாவே தான் பண்ணுறாரு. அது நானே எனக்கு தெரியல, இவ்வளோ ஜனநாயகமாக இருக்கிறாரு பேரவைத் தலைவர் சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள். இது உண்மையிலே இப்படி ஜனநாயகமாக உண்மையிலே ஏன்னா ஒரு சீனியர். அவர் எம்ஜிஆரோட அரசியலில் பயணித்தவர், அம்மையார் செல்வி ஜெயலலிதாவோட அரசியலில் பயணித்தவர், எடப்பாடி அவர்களோடு அரசியலில் பயணித்து பிறகு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஓபிஎஸோடு சென்று அதன் பிறகு அவரும் அவர் மகனும் டிவிகே கட்சியில் சேர்ந்து இன்றைக்கு அவர் ஒரு சபாநாயகர். நான் உண்மையிலே மனதார சொல்கிறேன், பார்க்கும்போது திருப்தியாக இருக்குது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதை விட ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர், குறிப்பாக ஆளுங்கட்சி அமைச்சர்கள் பேசுவதை அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறார். நான் 96 சட்டமன்றத்தை பார்க்கிறேன். ஆளுங்கட்சி அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுறதை நீக்குவாங்க. ஆனால் அதிகமாக நீக்கப்பட்டிருப்பது ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுங்கட்சி மந்திரிகளுடைய சட்டமன்ற உரைகள் தான் அவை குறிப்பிலிருந்து நீக்கியிருக்கிறார். இது டிராமா இல்லாமல் உண்மையிலே இருந்தால் சந்தோஷம். ஆனால் இப்படியே உண்மையிலேயே அவர் நடுநிலைமையாளராக இருந்தார்னா அடுத்த பேரவை கூட்டத்திற்கு அவர் சபாநாயகராக இருப்பாரான்ற சந்தேகம். ஒரு உண்மையிலே நேர்மையானவராக இருந்தால், ஏன்னா 6 மாதம் அவர் ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையிலே இப்படி உண்மையிலே நல்லா தான் இருக்கிறார், நல்லா தான் பண்ணுறார். அது நம்ம சும்மா டிவிகே கட்சி எல்லாருமே நம்ம விமர்சனம் பண்ணிடக்கூடாது. ஆனால் உண்மை இது உண்மைன்னா உண்மையிலே அவர் இப்படி தான் போயிடுறாருன்னா ஆதவர்ஜனா சும்மா இருப்பானா இருந்தாலும் மீதி பேர்லாம் சும்மா இருப்பாங்களா? அதனால் அடுத்த பேரவை கூட்டத்துக்கு இவர் சபாநாயகராக இருப்பாரான்றது சந்தேகம். டிவிகே கட்சி ஒரு சபாநாயகராக வச்சுக்க மாட்ட சந்தேகம். பார்ப்போம். இப்போ நான் சொல்ல வர ஒரே ஒரு கருத்து இதில் என்னன்னு கேட்டால், இந்த பொடி பையன் ஒரு மாண்புமிகு அமைச்சர்னு சொன்னால் விமர்சனம் பண்ணக்கூடாது, அமைச்சருக்கு மரியாதை கொடுக்கணும். நான் கொடுக்குறேன், ஆனால் லிமிட் ஓவராக போகக்கூடாது, லிமிட் கிராஸ் பண்ணக்கூடாது. சின்ன வயசுல நான் சொல்கிறது, மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் நம்ம அண்ணன் எம்ஆர்கே பாணியில் சொன்னால், நம்ம சாமிகிறாரில் சாமி ரமேஷ், நம்ம சாமி ரமேஷ் சொல்கிறேன். என்ன சொல்கிறது, சின்ன வயசில் வந்து எனக்கு சந்தோஷம் தான், என்னால் வர முடியல, நீ வந்திருக்கிறேன். அதுக்குன்னு சட்டமன்றத்தில் என்ன பேசணுமோ அதுதான் பேசணும். நீ பங்கடிலையும் டீ கடியிலையும் குட்டி சவுத்து மேலே உட்காந்துக்கிறப்ப உட்காந்து பாரு, அங்கே பேசுகிற மாதிரிலாம் பேசக்கூடாது.
ஏதோ கம்பெனியில் வேலை பார்த்துருந்தாமே அங்கே பேச மாதிரிலாம் பேசக்கூடாது தம்பி ரமேஷ். அது சட்டமன்றம். சட்டமன்ற மரபு என்னன்னு தெரிஞ்சுக்கோ. உங்கள் சட்டமன்ற மரபு உங்கள் முதலமைச்சருக்கும் தெரியாது, அங்கே இருக்கிற எந்த அமைச்சருக்கும் தெரியாது. அங்கே விவரம் தெரிஞ்சவங்க இருக்கிறதே 2 பேர் தான். 2 பேர். ஒன்று பேரவைத் தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள், இன்னொன்று அவை முனிவர் செங்கோட்டையன் அவர்கள். இப்போ செங்கோட்டையன் கூட முதல் முறை எம்எல்ஏ வந்தால் அவையில் உறுப்பினர் எப்படி நடந்துக்குவாரோ நீங்கள்லாம் நடந்துறீங்களே அந்த மாதிரி ஆயிட்டார் செங்கோட்டையன். நம்ம தற்கூறிகளோடு சேர்ந்து அவரும் தற்கூறி ஆயிட்டார். நான் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷுக்கு சொல்கிறேன், உனக்கு தான் பேச வரணும், பேசக்கூடாது தம்பி. என்ன அதாவது என்னன்னா பேரவையில் உறுப்பினர்கள் எப்படி எப்படி நடந்துக்கணும், மரபெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் KN நேரு பேசுகிறாரு. எதிர்க்கட்சி கொறோடா அண்ணன் ஏவா வேலு பேசுகிறாரு. இதெல்லாம் பேசும்போது உடனே இந்த முந்திரி கோட்டை எந்திரிச்சு நிற்குது. யாரு? நம்ம ரமேஷ் சாமி. என்னவோ இவர் என்னவோ அப்படி இவருக்கு என்ன ஒரு 60-70 வயசு ஆகிற மாதிரி, இவர் என்ன 10 முறை எம்எல்ஏ எழுதிட்ட மாதிரி, சட்டமன்ற மரபு தெரிஞ்ச மாதிரி. ஏன் அதெல்லாம் உன் கட்சி டிவிக்கு பொதுக்கூட்டமாக? அது தமிழக சட்டமன்றம். நான் இந்து சாமி அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷை கேட்குறேன், அதெல்லாம் உன் கட்சி டிவிக்கு பொதுக்கூட்டமா? உன் கட்சியினுடைய செயலர்கள் கூட்டமா? தேர்தல் பிரச்சார கூட்டமா? சட்டமன்றம் யாது? மக்கள் ஓட்டு போட்டு அமைச்சிக்கிறாங்க. மக்கள் ஓட்டு போட்டுச்சோ இல்லை EVM மிஷினில் தில்லுமுள்ள பண்ணி ஜெயிச்சு உள்ளே வந்தீங்களே, எப்படியே உள்ளே வந்துட்டேன் மந்திரி ஆகிட்டேன். எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கோ. ஒரு விவரமானவர் தான் சபாநாயகர். நான் அவரை குறை சொல்லி பேசலை. அதாவது என்னன்னு கேட்டால், எங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் உங்கள் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுங்கள். அதாவது முதலமைச்சர் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு நிற்கல. இதை நீங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுங்க. தம்பி, வாயில் நல்லா எனக்கு பேட் வேர்ட்ஸ் வருது. நீ ஒரு மந்திரியாக இருக்கிற, என்ன நீ ஒரு மந்திரியாக இருக்கிற, நீ ஒரு LKG பாய். அரசியலில் நீ ஒரு லிட்டில் பாய். LKG பாய், அதை விட ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் லிட்டில் பாய்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பேபி பாய்ன்னு சொல்லலாம், குழந்தை பையன். நீ அரசியலில் எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி தலைவர் முதலமைச்சர் வரும்போது எதிர்கட்சி எந்திரிச்சு வணங்க பண்ணணுமா? அது சட்டமன்ற மரபே இல்லை. இதை நான் சொல்ல, இன்றைக்கு சட்டமன்றத்தில் அதை விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறார் பேரவைத் தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அதை தெளிவாக சொல்லுகிறார். ஒரு பேரவைத் தலைவர் சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது எந்திரிச்சு நிற்கணும். புரியுதா? ஒரு பேரவைத் தலைவர் சட்டமன்றத்துக்கு உள்ள வரும்போது யாரா இருந்தாலும் எந்திரிச்சு நிற்கணும். எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி உறுப்பினர்கள், ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், மந்திரிகள், முதலமைச்சர், அதிகாரிகள் உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? அங்கே உள்ளவங்க பிரஸ் இருந்தாலும் யார் இருந்தாலும், ஒரு சாதாரண ஊழியர் இருந்தால் கூட பேரவைத் தலைவர் உள்ள வந்தாருன்னா எந்திரிச்சிக்கணும். சட்டமன்றத்துக்கு ஹீரோ யாருன்னு கேட்டால், சட்டமன்றத்துக்கு ஹீரோ பேரவை கூட்டம் நடைபெறும் பொழுது அந்த சட்டமன்ற அரங்கத்திற்குள்ள கதாநாயகன் யார் என்று கேட்டால் முதலமைச்சரோ எதிர்கட்சி தலைவரோ அமைச்சர்களோ கிடையாது. அந்த சட்டமன்றத்துக்கு ஒரே கதாநாயகன் யார் என்று கேட்டால் பேரவைத் தலைவர் தான். அவர் தான் அந்த அவையை நடத்துகிறார். அவருக்கு தான் அந்த அவை நடத்துறதுக்கான முழு தகுதிக்குது. அவர் எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். பேரவைத் தலைவர் முடிவே இறுதியான முடிவு. அவர் வரும்போது யாரா இருந்தாலும் எந்திரிச்சு நிற்கணும். யாரா இருந்தாலும் எந்திரிச்சு நிற்கணும். முதலமைச்சர் வரும்போது ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் எந்திரிச்சு நிற்பாங்க, மந்திரி எழுச்சி. அவன் கட்சியினுடைய தலைவர் அவர். ஒரு முதலமைச்சர் வரும்போது எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி உறுப்பினர் எந்திரிச்சு பேரவைத் தலைவருக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த மரியாதை கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இது சட்டமன்ற மரபே இல்லை. நான் ஒன்றும் எம்எல்ஏவை இல்லை. ஆனால் 96லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தால் என்ன அனுபவம் இருக்குமோ அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. 96லேருந்து சட்டமன்றத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். சட்டமன்ற கூட்டத்துடன் நடைபெறும் பொழுதெல்லாம் சென்னையிலே கூட்டம் இருக்கும். நான் சென்னையிலே சட்டமன்றம் சென்றுடுவேன். எம்எல்ஏ ஹாஸ்டல் தான் அந்த பஸ் ஏறி போயிடுவேன். போய் சபாநாயகர் ரூம்லையோ இல்லை துணை சபாநாயகர் ரூம், துணை சபாநாயகர் ரூமில் தான் உட்காருவோம். இப்போ இந்த 5 ஆண்டுகளில் துணை சபாநாயகர் அண்ணன் பிச்சாண்டி ரூமில் உட்காருவோம். இல்லைன்னா அரசு கொறடாவாக இருந்த அண்ணன் கோவிச்சல் அறையில் உட்காருவோம். முடிஞ்ச அளவுக்கு பாஸ் கிடைக்கும் போதெல்லாம் மேலே போய் உட்காந்துன்னு பார்ப்பேன். ஸோ எனக்கு அனுபவம் இருக்குது. முதலமைச்சர் வந்தால் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள், ஆளுங்கட்சி அமைச்சர்கள் எந்திரிச்சு நிற்பாங்க. எதிர்கட்சி தான். நான் தான் உனக்கு எதிரியாச்சேன். தேர்தலில் நான் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டேன். நான் ஆட்சியில் இருந்தேன். இப்போ நீ ஆட்சிக்கு வந்துட்டேன். நான் ஏன் உனக்கு எழுச்சி நிற்க போகிறேன்? உனக்கு நான் ஏன் எழுச்சி நிற்கணும்? அது சட்டமன்ற மரபே இல்லை. சட்டமன்ற மரபே இல்லை. நீ விருப்பப்பட்டா வேணா எந்திரிச்சு நிற்கலாம். அது உன்னுடைய சொந்த விருப்பம் அன்றது நீ சபாநாயகர் திரு பிரபாகரன் அவர்கள் சொன்னார்கள். பேரவைத் தலைவர் மாண்புமிகு பிரபாகரன் சொன்னார்கள். நான் ஏன் எந்திரிச்சு நிற்கணும்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு நான் கேட்குறேன். லிட்டில் பாய், பாலிடிக்ஸில் லிட்டில் பாய் அமைச்சர் ரமேஷ், உனக்கு என்ன தெரியும்? உன் தலைவன் வந்தால் நீ எந்திரிச்சு இல்லை. உன் தலைவனுக்கு நீ முறவாசல் பண்ணி. ரமேஷ,
உன் தலைவன் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருக்கு நீ மரவாசல் பண்ணு, நீ எந்திரிச்சு நின்று, நீ வேணா போய் ஷூக்கு பாலிஷ் போடு, அவர் கோட்டு எடுத்துன்னு போய் தட்டிட்டு எடுத்துன்னு அந்த கோட்டு வேணா போட்டு விடு, என்ன சொல்லு, கோட்டு போட்டு விடு, தலையெல்லாம் கொஞ்சம் நல்லா வாரி விடு, என்னென்ன பண்ற பண்ணிக்கோ. உன் தலைவனை நீ நான் ஏன் பண்ணிட்டேன்? என்னுடைய எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழகம் எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்தா அவர் ஏன் எந்திரிச்சு நிற்கணும்? சரி, எதிர்கட்சி தலைவர் உள்ள வரார்ல, ஒரு சிஎம்க்கு ஈக்குவலான பவர் எதிர்கட்சி தலைவர், அது தெரியுமா உனக்கு? ஒரு சிஎம்க்கு ஈக்குவலான பவர் எதிர்கட்சி தலைவர், அந்த 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 பதவி. சரி, எங்க எதிர்கட்சி தலைவர் உள்ள வரார்ல, அப்ப நீங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. எந்திரிச்சு எங்க எதிர்கட்சி தலைவர் உள்ள வரும்போது எங்கள் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உள்ள வரும்போது எல்லாரும் கையெழுத்து அப்படி கும்பிடுங்க, முதலமைச்சர் உட்பட. எங்க எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உள்ள வரும்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய், மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உட்பட அத்தனை மந்திரி டிவிக்கு, அத்தனை மந்திரி, அத்தனை டிவிக்கு எம்எல்ஏ எந்திரிச்சு நின்று எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு இப்படி வணக்கம் சொல்லுங்க. நாங்க முதலமைச்சர் தான் எந்திரிச்சு நிற்கிறோம். நான் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், எங்க அண்ணன் KN நேரு, எங்க அண்ணன் யாவா வேலு, எங்க அண்ணன் கோவி செல்லின், எங்க அண்ணன் MRK பன்னீர்செல்வம், இவங்கெல்லாம் எதிர்கட்சியில முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் யாருமே அனுமதி கேட்காம நான் சொல்றேன்பா. எங்க எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவைக்குள்ள வரும்போது என்ன சொல்றது, முதலமைச்சர் உட்பட அத்தனை பேர் எந்திரிச்சு வணக்கம் சொன்னா நாங்க முதலமைச்சர் வணக்கம் சொல்றேன். என்னடா கலர் கலரா ரீல் விடுறீங்க? இந்த காலத்துல இந்த நாட்டில் பெருந்தலைவர் காமராஜரோட ஒரு தலைவரா? பெருந்தலைவர் காமராஜர் சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள், ஆளுங்கட்சி மந்திரிகள் வணக்கம் பண்ணுவாங்க. எதிர்கட்சியில் யாரும் எந்திரிச்சு பெருந்தலைவர் காமராஜருக்கு வணக்கம் பண்ணதில்லை. பெருந்தலைவர் காமராஜரோடவா உங்க அண்ணன் நொன்ன அறிஞர் அண்ணா, உங்க கொள்கை தலைவர் காமராஜர், அறிஞர் அண்ணா, தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணா, அனைத்து திராவிட இயக்கங்களுக்கும் தலைவர் அறிஞர் அண்ணா முதலமைச்சர் இருக்கும் பொழுது, பேரவைக்குள்ளே வரும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆளுங்கட்சி எம்எல்ஏ மந்திரிகள் தான் எந்திரிச்சு நிற்பாங்க. எதிர்கட்சியில் இருந்தவங்க யாருமே எந்திரிச்சு நிற்கல. எதிர்கட்சியில் இருந்தாங்களே அவங்க யாரும் எந்திரிச்சு நிற்கலப்பா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 13 வருஷம், மக்கள் திலகம் எம்ஜிஆர், அவர் அறைக்குள்ள வரும்போது அதிமுகனுடைய எம்எல்ஏக்கள் மந்திரிகள் தான் எந்திரிச்சு வணக்கம் வச்சாங்க. திமுக யாரும் வணக்கம் வைக்கல. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அவர் அறைக்குள்ளே வரும் பொழுது திமுகவின் உறுப்பினர்கள் அமைச்சர்கள் வணக்கம் வைத்தார்கள். அதிமுக அவருக்கு வணக்கம் வைக்கவில்லை. அம்மையார் செல்வி ஜெயலலிதா சட்டமன்றத்தை ஆட்டி படித்தார். நான் அவரை பாப்பாத்தி என்னை யாரும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. நாங்க செல்வி ஜெயலலிதா வரும் பொழுது ஆளுங்கட்சிக்காரர் தான் எந்திரிச்சு சொன்னாங்களே தவிர எதிர்கட்சி திமுக யாரும் வரைக்கும் எந்திரிச்சு நடந்தது கிடையாது. எங்கள் அன்பு தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மிக விரைவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்க போகிற எங்கள் அண்ணன் தலைவர் தளபதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் வரும் பொழுது ஆளுங்கட்சி தான் எந்திரிச்சு நிற்கும். எதிர்கட்சி அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவர், அவர் எந்திரிச்சு நிற்கல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கூட அதிமுக மந்திரி எம்எல்ஏக்கள் தான் எந்திரிச்சு நின்னான். அதே மாதிரி அண்ணன் பன்னீர்செல்வம் அதிமுக முதலமைச்சராக இருக்கும் பொழுது அதிமுக எம்எல்ஏ மந்திரி தான் எந்திரிச்சு நின்னான், திமுக எந்திரிச்சு நிற்கல. ஆனா திரு ஜோசப் விஜய் இவர் ஆரம்பத்திலிருந்து, நான் அப்போ சொல்றேன், மூஜாதி ராஜாஜியிலிருந்து பக்தவச்சிலிருந்து அந்த காலத்திலிருந்து கூட எடுத்துக்கோ, அவங்களுக்கு இல்லாத சிறப்பு நம்ம ஜோசப் விஜய், மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைத்த முதல் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்று வரை கடைசியில் தலைவர் தளபதி ஸ்டாலின் வரை இத்தனை தலைவர்களுக்கு இல்லாத வரலாறு ஜோசப் விஜய்க்கு இருக்கிறதா? 100 நாட்களிலே 187 கொலைகளுக்கு 187 கொலை, 100 நாட்களில் 358 பாலியல் குற்றங்கள், 188 குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், 12 ஆணவ கொலைகளுக்கு சொந்தமானவர். இவர் ஆட்சி நடந்தது. இவருக்கு நாங்க எந்திரிச்சு வணக்கம் வைக்கணும். போகையா மந்திரி வந்துடான்னு பாரு இந்த மாதிரி. ஆனா பேரவைத் தலைவர் கண்டிச்சாரு, அது விளக்கத்தை கொடுத்தாரு. முந்திரி கொட்ட மாதிரி நினைச்சுக்கிறான் அந்த பையன். லிட்டில் பாய், LKG பாய் பாலிடிக்ஸ்ல. சிஎம்ஏ லிட்டில் பாயா தாங்கிறாரு. சிஎம் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டார். அவன் பேர் எனக்கு தெரியல, அந்த காஞ்சிபுரத்தில் வனத்துறை அமைச்சர் பேர் தெரியல. காட்டா மாதிரி கத்துறான் உள்ள. ஒரு மந்திரி எப்படி பேசணும்? காட்டா மாதிரி கத்துறான் உள்ள. இதெல்லாம் திரு செங்கோட்டையனர்களும் திரு பேரவைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு பிரபாகரன் அவர்களும் அவளை கற்றுத்தர வேண்டும்.
அது அந்த ஆளாக பேசணும்னா இல்லை ஜோசப் விஜய் ஒரு நாடகம் ஆடினாரா என்னன்னு தெரியல. எல்லாமே நாடகம். ஏற்கனவே திரு ஜோசப் விஜய் அவர்கள் எல்லாரையும் மரியாதையாக சொல்லிட்டாரு. எங்கள் தலைவர், நமது தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞரை சொல்லும்போது கருணாநிதி அவர்கள் சொல்லிட்டு அப்புறமா சாரி 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 டாக்டர் கலைஞர் அதெல்லாம் நாடகம். கலைஞர் பேரை சொல்லணும், அப்புறமா அவர் திருத்திக்கிற மாதிரி நாடகம். நீயே இவ்வளோ இருந்தால் நாங்கள் எவ்வளோ இருப்போம் அந்த மாதிரி. நீங்கள் அந்த வனத்துறை அமைச்சர் தலைவர் பேரை சொல்கிறோம், தலைவர் பேர் கருணாநிதி சொல்கிறான். தலைவர் பேரை சொல்வதற்கு கழக உடன்பிறப்புகள் மன்னிக்க வேண்டும். அந்த ஆள் பேச நான் அவங்களுக்கு சொல்லி காட்டேன். உண்மையில் அவன் பேர் எனக்கு தெரியாது. அவன் வந்து ஃபாரஸ்ட் மினிஸ்டர், அதாவது ஆடு திருநாம்பார் திருப்பத்தூரில் வாணிபடில் அவங்ககிட்ட பல லட்சம் லஞ்சம் வாங்கிக்கின்னு அவனுக்கு வக்கீல் பதவி போட்டு கொடுத்தா. அந்த உத்தமர் நல்லவர் யாருன்னு கேட்டால் அந்த வனத்துறை அமைச்சர். அவன் தலைவர் பேரை சொல்கிறான். உடனே தகராறான உடனே பிரச்சனை ஆன உடனே அப்புறமா ஜோசப் விஜய் எந்திரிச்சு நின்று முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் எந்திரிச்சு நின்று உங்கள் தலைவர் பேர் சொன்னதுக்கு நான் சாரி கேட்குறேன், ஐம் சாரின்னு ஒரு சீன் ஒன்று போட்டார். அது இவரே இந்த மாதிரி நீ கலைஞர் பேர் அவர் பேர் சொல்லு கலட் ஆகும், அப்போ நான் சாரி கேட்குற மாதிரி கேட்டு இன்னும் ஒரு சிம்பத்தி என் மேலே கிரியேட் ஆகட்டும். இன்னும் மக்கள் எல்லாம் லைவாக போகுது இல்லை, எல்லாமே நாடகங்க, எல்லாமே நடிப்புங்க. என்னது எல்லாமே நடிப்பு. இன்றைக்கி அவை குறிப்பில் நடந்ததெல்லாம் நீங்கள்லாம் சட்டமன்றத்தில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நான் பேசணுன்ற அவசியம் இல்லை. என்ன சொல்கிறது, இந்த அவன் பேர்னா இந்த சிடி நிர்மல் குமாரா என்ன பேர், அவன் தீய சக்தி. அவன் போகாத கட்சியே இல்லை. தவேகாவை தீய சக்தியாக மாற்றிருப்பது யார் என்று கேட்டால் இந்த சிடி நிர்மல் குமார் போன்ற ஆட்கள். அவன் போகாத கட்சி இல்லை. பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல இருந்தோம், பிஜேபி, அப்புறமா அதிமுக, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, அதிமுக எல்லா கட்சிக்கு போயிட்டு இப்போ கடைசியாக டிவிகே கட்சிக்கு ஜோசப் விஜய் கட்சியில் வந்து மந்திரியாக இருக்கிறான். நாளைக்கு தனுஷ் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறார், நடிகர் தனுஷ். அந்த கட்சிக்கு போனாலும் போவாங்க. ஏன்னா எல்லா கட்சிக்கு போயிட்டு தான் அந்த கட்சிக்கு வந்துக்கிறாங்க. டிவிகே இருக்கிறவங்க எல்லா கட்சிக்கு அந்த வளர்ந்தவன் மாண்புமிகு பொதுப்பணித்துறை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அந்த ஆள் போகாத கட்சிக்கு தான். ஸோ எல்லாம் இங்கே வந்துடுறாங்க. இப்போ அடுத்து வேற எங்கன்னா போவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சட்டமன்றத்தில் நீங்கள் இன்னும் 25 நாட்கள் சட்டமன்றம் நடத்தணும். சட்டமன்றத்தில் மரியாதையாக நடந்துக்கன்னா சட்டமன்றம் நடத்தலாம். இல்லை தினம் சண்டை சச்சரவுன்னா 25 நாள் சட்டமன்றம் நடத்த முடியாது. இதை இன்னைக்கு சட்டமன்றத்தில் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் மாண்புமிகு எதிர்கட்சி கொரோடா அண்ணன் ஏவாவில் அதை பதிவு பண்ணியிருக்கிறார். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, முதலமைச்சர் தான் எந்திரிச்சு நிற்கணும். நீங்கள் ஆணவ பேச்செல்லாம் பேசுறது வச்சுக்காதீங்க. என்ன சொல்கிறது, சபாநாயகர் வந்து எந்திரிச்சு நிற்கலாம், நல்ல மரியாதை கொடுக்கலாம் அவருக்கு. பேரவைத் தலைவர் திரு பிரபாகரன் அவருக்கு. முதலமைச்சர் வந்தா எந்திரிச்சிங்கன்னா உனக்கு தலைவனா நீ வச்சுக்கடா, உனக்கு தலைவனா நீ வச்சுக்கோ. எனக்கு தலைவன் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின், நாளைய தமிழகம், இன்று எதிர்கட்சி தலைவர், நாளை ஆளுங்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். உனக்கு தலைவன்னா நீ வச்சுக்கோ. என்ன சொல்றது, உனக்கு தலைவன்னா நீ வச்சுக்கோ. ஒரே ஒரு பாயிண்ட் கேட்கிறேன், இவ்வளவு பேசுறீங்களே, உங்களுக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, அரசியலில் உங்களுக்கு ஆண்மை இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை கைது செய்ய உங்களுக்கு துப்பு இருக்குதா, தைரியங்கதா, ஆன்மகதா? கைது பண்ண முடியுமா? வெப்பார் அமித்ஷா ஆப்பு. சிபிஐ கூப்பிடுவான், 41 பேர் வேட்டையாடிட்டு ஓடு 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 வர்றாம்பாரு வேட்டைக்காரன் அண்ணன் ஓடி வந்தார்ல விஜய் என்ன கூப்பிடுவான். மேலே நயினார் நாகேந்திரன் மேலே கை வச்சா சிபிஐ கூப்பிட்டு அப்படியே தீகாருக்கு போகணுவான். பயந்து போய்க்கிறீங்க. நயினார் நாகேந்திரன் சொன்னார் சட்டமன்றத்தில் அப்பா எங்கன்னு கேட்குறாரு. போய் உங்கள் அம்மா கேட்டால் அவங்க அம்மா சொல்லுவாங்க உங்கள் அப்பா யாருன்னு. ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இதை நான் நேற்று சொல்கிறேன், இன்னைக்கும் சொல்கிறேன். ஏன்னா விஜய் எவ்வளோ வேணாலும் கொச்சைப்படுத்தலாம். ஏன்னா விஜய் பண்ணுற பாலிடிக்ஸ் ரப்பிஷ் பாலிடிக்ஸ், நாஸ்டி பாலிடிக்ஸ், டர்ட்டி பாலிடிக்ஸ். ஆனால் அவங்க அம்மாவை வந்துட்டு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் அவரோட அப்பா எங்கன்னு தேடினப்பா உங்கள் அம்மா போய் கேளு, உங்கள் அப்பா அவங்க சொல்ல உங்கள் அம்மா யாருன்னு சொன்னார்ல, அது அவங்க அம்மாவை கொச்சைப்படுத்துற மாதிரி. அந்த வார்த்தை நயினார் நாகேந்திரன் பேசுறதுல தனிப்பட்ட முறையில் குடியாத்த கொண்டாடங்கள் என் தலைவர் தளபதிக்கோ எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கோ அது உடன்பாடு கிடையாது. ஆனால் அப்படி பேசுறது நயினார் நாகேந்திரன் தப்பு. அவரை கைது பண்ணலாம். அவரை கைது பண்ண உங்களால் முடியுமா? யாரை பார்த்தும் பயப்பட மாட்டோம், யாரை பார்த்தும் அஞ்ச மாட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர் கம்பு வயத்துக்கு ஆதவர்ஜனா பேசுற அப்படியே எல்லாரும் பேசல. இது எவ்வளவு பெரிய வார்த்தை நயினார் நாகேந்திரன் பேசுறது. அந்த வார்த்தை எங்க தளபதி தான் விஜய் சொன்னது. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. ஆனா தப்பான வார்த்தை பேசக்கூடாது. நயினார் நாகேந்திரன் அரசியல் உங்களுக்கு ஆண்மை இருந்தால் கைது பண்ண முடியாது. அப்புறம் என்னத்துக்கு வாய்க்கிலேயே பேசுறீங்க? அதனால ஜோசப் விஜய் வந்தா எந்திரிச்சு நிக்கணும் எங்களுக்கு சொல்லாத தம்பி, லிட்டில் பாய், எல்கேஜி பாய்.
ஆனரபிள் சாமி மந்திரி, சாமி ரமேஷ், எங்களுக்கு சொல்லாத நைனா, நீ மரியாதை கொடு. எங்களுக்கு மரியாதை கொடுத்தா நாங்கள் மரியாதை கொடுப்போம், எங்களுக்கு மரியாதை கொடுத்தா நாங்கள் மரியாதை கொடுப்போம். ஆச்சா? அதனால மீண்டும் இந்த பதிவில் சொல்கிறேன், உங்களுக்கு அரசியல் தெம்பு திராணி ஆண்மை இருந்தால் கை வச்சுப்பார் நயினார் நாகேந்திரன் மேல. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.